வணக்கம் நண்பர்களே. இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி. குடும்பத்திற்குமானது தான், எல்லா சூழ்நிலைக்குமானது. சில கேள்விகள் இங்கே இருக்கும், அதற்குரிய பதில்கள் நீங்கள் கொடுக்கணும். வழக்கம் போல் ஒரு சிற்பி திறமசாலி ஒரு கல்லை டிசைன் பண்ணி செலக்ட் பண்ணி அதை அழகாக சிற்பமாக செதுக்கிறார். பல நாட்கள் அவருடைய சிந்தனையை யோசித்து அவருடைய திறமையை பிரயோகித்து அழகான தெய்வீக சிலை ஒன்றை வடிவமைக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா பார்க்குறாங்க, சூப்பராக பண்ணியிருக்கப்பா, உன்ட்டு இவ்வளோ திறமை இருக்கா, நீ இதை பூரா எல்லா ஊருக்கும் கொண்டு போனீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, உன்னுடைய திறமை தெரியும், அந்த தெய்வீக சிலையை எல்லாருக்கும் நம்ம காமிக்கலாம், நம்ம ஊரோட பெருமையை அங்கே காமிக்கணும்ல, நீ போயிட்டு வாயா, உன்னுடைய திறமையை நீ காமிக்கணுமியா அப்படின்னு வழி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த சிற்பி யோசிக்கிறார், சரிதான், இவங்க சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு ஒரு கழுதை, அவருடைய கழுதையை செட் பண்ணி மேலே ஒரு பலகை மாதிரி வச்சு அந்த தெய்வீக சிலையை வைத்து அப்படியே ஊராக கொண்டு வர்றாரு. எல்லா இடங்கள்லையும் மகிழ்ச்சி, புகழ் அப்படின்னு வருது. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அருமை அருமை அருமை, அந்த தெய்வீக சிலையை பார்த்தாலே கும்பிடணும் போல் தெரியுது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கழுதை என்ன தெரியுமா செஞ்சு, உங்கள் ஊரை நமக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்களா, நம்ம தூக்கிட்டு சொம்புறோம்ல, நமக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்க, சொல்லுங்கப்பா, வணக்கம், அப்படின்னு அப்படியே பெருமிதமாக அப்படியே போகுது. இன்னும் சில ஊர்கள் இன்னும் நிறைய பேர் தெய்வீக சிலையை வணங்குறாங்க. நமக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது கழுதை. அந்த சிற்பியை புகழ்கிறாங்க, ஓகே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் ரொம்ப பெருமிதம் வந்து துள்ள ஆரம்பிக்குது, குதிக்க ஆரம்பிக்குது, கணைக்க ஆரம்பிக்குது. கழுதைக்கு என்ன கிடைக்கும், அந்த சிற்பி அந்த கழுதையை என்ன செய்வார், இதான் கேள்வி. பல நிறுவனங்களில் சிற்பி போல சில பேர் இருப்பாங்க, திறமைசாலிகள், பாராட்டுறவங்க, நல்லா நிறைய இடத்துக்கு கொண்டு போயா அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. கழுதை போல் மேலே வச்சுட்டு நடந்து போகிறவங்க சில பேர் இருப்பாங்க. தெய்வீக சிலையாக சில பேர் இருப்பாங்க, பாராட்டுறவங்க சில பேர் இருப்பாங்க, வணங்குறவங்க சில பேர் இருப்பாங்க, மக்கள். இதெல்லாம் யார் யார், எந்தெந்த கேரக்டரில் நம்மளுடைய பிஸ்னஸில், நம்மளுடைய சேல்ஸில், ப்ரொடக்ஷனில் எங்கெங்கே இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. பதில்களை டக 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 டகன்னு டைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மகிழ்ச்சி. அடுத்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரியில் நாம் சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மனங்கள் மலரட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும், தொழில்கள் ஜம்முன்னு வரட்டும். நன்றி, மகிழ்ச்சி.